வணக்கம் நண்பர்களே. ஜூன் 2026 மாத கும்ப ராசி பலனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உழைப்பின் பலன், தொழில் முன்னேற்றம், குடும்ப நிம்மதி மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. சில விஷயங்களில் பொறுமை தேவைப்பட்டாலும் முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் காலமாக இது இருக்கும். முதலில் சூரியனின் சஞ்சாரத்தை பார்ப்போம். ஜூன் 14 வரை சூரியன் 4ஆம் வீட்டான ரிஷப ராசியில் பயணிக்கிறார். இது சூரியனுக்கு அசுபஸ்தானமாகும். வீடு, சொத்து, வாகனம் மற்றும் குடும்ப விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. பெரிய முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது. ஜூன் 14க்கு பிறகு சூரியன் 5ஆம் வீட்டான மிதுன ராசிக்கு மாறுகிறார். கல்வி, குழந்தைகள் மற்றும் முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய திட்டங்களை முழுமையாக ஆராய்ந்து தொடங்குங்கள். செவ்வாய் பகவான் ஜூன் 18 வரை 3ஆம் வீட்டான மேஷத்தில் பயணிக்கிறார். இது செவ்வாய்க்கு மிகவும் சிறந்த இடமாகும். தைரியம், முயற்சி, தகவல் தொடர்பு மற்றும் புதிய காரியங்களை தொடங்கும் ஆர்வம் அதிகரிக்கலாம். ஜூன் 18க்கு பிறகு செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கு மாறுவதால் குடும்பம், சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் நிதானம் தேவை. உணர்ச்சிவசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. புதன் பகவான் ஜூன் 21 வரை 5ஆம் வீட்டில் இருப்பதால் கல்வி, அறிவுத்திறன், படைப்பாற்றல் மற்றும் திட்டமிடும் திறன் அதிகரிக்கும். மாணவர்களுக்கும் படைப்புத் துறையினருக்கும் இது நல்ல காலம். ஜூன் 21க்கு பிறகு புதன் 6ஆம் வீட்டுக்கு மாறுவதால் வேலை, போட்டி மற்றும் நிர்வாக திறனில் முன்னேற்றம் ஏற்படலாம். சவால்களை திறமையாக சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும். சுக்கிரன் ஜூன் 8 வரை 5ஆம் வீட்டில் இருப்பதால் மகிழ்ச்சி, காதல், படைப்பாற்றல் மற்றும் சமூக உறவுகள் மேம்படலாம். பின்னர் 6ஆம் வீட்டிற்கு மாறுவதால் உடல் நலம் மற்றும் அன்றாட பணிகளில் கவனம் செலுத்துவது நல்லது. குரு பகவான் கடக ராசியில் 6ஆம் வீட்டில் உச்சநிலையில் இருக்கிறார். 6ஆம் வீட்டில் குரு இருப்பது முழுமையான சுபநிலை அல்ல என்றாலும் எதிரிகளை வெல்லும் திறன், கடன் பிரச்சினைகளில் முன்னேற்றம் மற்றும் வேலை தொடர்பான வளர்ச்சியை வழங்கக்கூடும். மேலும் குருவின் பார்வை 10ஆம் வீடு, 12ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீட்டின் மீது விழுகிறது. இதனால் தொழில், வருமானம், குடும்ப நிம்மதி மற்றும் எதிர்கால திட்டங்களில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படலாம். சனி பகவான் மீன ராசியில் 2ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இது 7.5 சனியின் நடுக்கட்ட காலமாகும். எனவே பண விஷயங்கள், குடும்ப பொறுப்புகள் மற்றும் பேச்சில் கூடுதல் கவனம் தேவை. செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். ராகு பகவான் உங்கள் ஜென்ம ராசியான கும்பத்தில் இருக்கிறார். இதனால் வாழ்க்கையில் புதிய சிந்தனைகள் மற்றும் மாற்றங்கள் ஏற்படலாம். எந்த முடிவையும் நிதானமாக எடுப்பது நல்லது. கேது பகவான் சிம்ம ராசியில் 7ஆம் வீட்டில் இருப்பதால் உறவுகள் மற்றும் கூட்டுத் தொழில் தொடர்பான விஷயங்களில் புரிதலுடன் செயல்பட வேண்டும். தொழிலில் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரலாம். வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்களுக்கு சாதகமான தகவல்கள் கிடைக்கலாம். பணவரவு, வருமானம் சீராக இருக்கும். செலவுகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் சேமிப்பையும் உருவாக்க முடியும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். புரிதலுடன் நடந்து கொண்டால் உறவுகள் வலுப்படும். மாணவர்களுக்கு கவனம் மற்றும் முயற்சி அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். ஆரோக்கியம், பொதுவாக உடல் நலம் நன்றாக இருக்கும். இருப்பினும் ஓய்வு மற்றும் உணவு முறையில் கவனம் செலுத்துவது நல்லது. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுங்கள். ஓம் சனீஸ்வராய நம மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். கருப்பு எள் அல்லது கருப்பு உளுந்து தானம் செய்வது நன்மை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு மன உறுதியை அதிகரிக்கும். மொத்தத்தில் ஜூன் 2026 மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உழைப்பின் மூலம் முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. பொறுமையுடனும் திட்டமிடலுடனும் செயல்பட்டால் வாழ்க்கையின் பல துறைகளில் நல்ல வளர்ச்சியை காண முடியும்.
உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம். நன்றி. வணக்கம்.